Hi students, welcome to KC Botany. 11th இந்த இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. அது வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமோட பேர் என்னன்னா தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு. சரிங்களா? இது ஒவ்வொரு வருஷமும் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டினியூவாக 3வது வருஷம். சரிங்களா? இதில் எவ்வளோ ஸ்காலர்ஷிப்பு, எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் இந்த வருஷம், அதாவது 2025-26 அகாடமிக் இயரில் 11th வந்து படிச்சுட்டு இருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் ஸ்கூல் படித்தாலும் சரி. ஸோ இந்த எக்ஸாமோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் எப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடக்குதுன்னா 11/10/2025 சாட்டர்டே தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு ஓவராலாக எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50%, சரிங்களா? அதாவது 750 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூராக கவர்மெண்ட் ஸ்கூல். சரிங்களா? அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 750 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்பாங்க. அதுக்கடுத்து ப்ரைவேட் ஸ்கூல் படிப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 50% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. பிற தனியார் பள்ளி, நான் சிபிஎஸ்சி படிக்கிறேன் மற்ற ஸ்கூல் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூராக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும், மீதி 750 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா வகையான அனைத்து வகை இதுவும், சரிங்களா, எய்டடு யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் வந்து இந்த வருஷம் 11th படிச்சுட்ருக்கணும். அதே போல் கொஷின் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா பியூரா 10th, சரிங்களா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலேருந்து மட்டும்தான் நமக்கு என்ன வரும், கொஷின்ஸ் வரும். ஒரு 100 கொஷின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த வருஷம் மாற்றிட்டாங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து 8-7க்கு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அல்லது ஒரு சில 7 வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வருஷம், சரிங்களா, திருத்தி அமைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் 7 இயல்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் 2 மேகம் பிரம்மம், இயல் 6ல் பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம், இயல் 7ல் பார்த்தீங்கன்னா அக்கறை, இந்த 4 தலைப்புகளை தவிர ஏனைய பகுதியிலேருந்து வினாக்கள் வந்து என்ன பண்ணும், கேட்கப்படும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருப்பீங்க. இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த 4 டைட்டிலையும் என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்லை. சரிங்களா? இதை தாண்டி மற்றது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து வரும். இது எல்லாமே கொள்கூறி வகை. கொள்கூறி அப்படின்னா நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 மார்க்ஸ் ஒரு 15, 20 இந்த மாதிரி வரும். அது சப்ஜெக்ட் வைஸாக மாறும். சரிங்களா? அதே போல் தான் இங்கே 1 மார்க்ஸ் இருக்கும். நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ரவுண்ட் பண்ணும். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் ஒரு சில பேர் வந்து என்எம்எஸ் இதெல்லாமே எழுதியிருந்தீங்கன்னா, டெஸ்ட் எக்ஸாம் இதெல்லாமே எழுதியிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இங்கே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2025-26ஆம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி உட்பட மாணவர்கள் 11/10/2025 சனிக்கிழமை நடைபெறுகிற தேர்வுக்கு என்ன பண்ணிக்கலாம், விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பங்கள் tge.in.gov, சரிங்களா? நாங்கள் வந்து அப்ளிகேஷன் லிங்க் அப்புறமா கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓப்பன் ஆனோடனே 22/8/2025 4/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்கூலில் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ்ட்டு, உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லுங்கள். அவங்களே ப்ரேயர்லையுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கால் ஃபர் ஆகிருக்கு, யாரெல்லாமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்க சொல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்டாஃபை டைரெக்டாகவே கேளுங்க, உங்கள் கிளாஸ் டீச்சரை கேளுங்க. இந்த மாதிரி தமிழ் திறனறி தேர்வு வந்திருக்கு, நாங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி தருவாங்க. அந்த அப்ளிகேஷனில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எழுதணும். எம்இஎஸ் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அப்பா அம்மா பேர், சரிங்களா, நம்மளுடைய அட்ரஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் 4/9/2025 வந்து என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். ஸோ அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஃபார்மு அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு சில இயரில் கொஷின்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த இயர் கொஷின்ஸ் வேணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் நமக்கு இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இல்லை. அதனால்
இதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஏன்னா நமக்கு 1500 ஸ்காலர்ஷிப் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 11th முடியிற வரைக்கும், அதுக்கடுத்து 12th முடியிற வரைக்கும். இன்னொரு எக்ஸாம்ஸும் இருக்குது சரிங்களா. அது டிஎன்சிஎம் டேலண்ட்ஸ் எக்ஸாம், அது அடுத்து கால் ஃபார் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதையுமே மைண்டில் வச்சுங்க. அதுக்கு வந்து 1000 ஸ்காலர்ஷிப் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதில் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதாவது மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இது எல்லாமே படிக்கணும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் இலக்கிய தேர்வில் தமிழ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபீஸு 50 ரூபா. அதுக்கான அப்ளிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் சொன்னீங்கன்னா அவங்களே டவுன்லோட் பண்ணி தருவாங்க. நீங்கள் வெளியில் டவுன்லோட் பண்ணாலும் நம்ம டீச்சர்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா ஹெச்எம் சைன் பண்ணி அவர் தான் ஓவராலாக எல்லா ஃபார்முமே அனுப்பிச்சி விடுவார் சரிங்களா. அதனால் அதை வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ ஆல்.